ஹாய் மக்களே, எப்படி குயிக்காக ஒரு saree drape பண்ணலாங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். I'll also be sharing few tips on how you can achieve this perfect drape. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்ஸ்கர்ட்டை ரைட் சைடில் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு டைட் ஆர் லூஸ் பண்ணணுன்னா இட் will be easily accessible. அன்றைக்கி என்ன ஃபுட்வேர் போட போகிறீங்களோ அதை போட்டுகிட்டே saree கட்டுங்க. அப்போ தான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சாரீக்கு ஃபால் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இட் will stay put in the place. எப்பவும் போல் டக்கின் பண்ணிக்கோங்க. நீட்டாக டக்கின் பண்ணுங்கள். அதர்வைஸ் இட் will feel bulky around your waist. அப்புறமா உங்கள் பல்லோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஹாரிசான்டலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீட்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் ஸ்டார்ட் ப்ளீட்டிங். ப்ளீட்ஸோட சைஸ் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் எடுக்க ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக ப்ளீட்ஸ் வந்துடும். கஷ்டப்பட தேவையில்லை. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இட் will stay in place. அண்ட் இன்றைக்கி நான் ஒரு காட்டன் saree தான் வேர் பண்ணுறேன். எடுத்த ப்ளீட்ஸை நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அதோட ப்ளீட்ஸ் தனியாகவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். All you need to do is just hold to one set of the pleats and separate them by hand. இது காட்டன் சாரீன்றனால முந்தானியோட ப்ளீட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் வேறு ஏதாவது ஃபேப்ரிக் கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக்காக இருந்தால் இது தேவையே இல்லை. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி ஷோல்டரில் saree பின் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளீட்ஸை செப்பரேட்டாக பின் பண்ணிக்கணும். அப்புறமா ஷோல்டரில் வச்சு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மாற்றிட்டு அதுக்கு உள்ளே நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட சேர்த்து. அந்த பின்னை டாப் ப்ளீட் கவர் பண்ணிக்கும். அப்புறம் நம்மளோட சென்டர் ப்ளீட்டில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ளீட்டு நம்ம எடுக்கிற ப்ளீட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ளீட் எடுத்துக்கோங்க. அப்புறமா மற்றதெல்லாம் யூ கேன் டூ ரெகுலர் ப்ளீட்ஸ். ஒரு 4 to 6 ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் லூஸாக விட்டுருங்க. தென் we have to adjust the சைட் பார்ட்டை நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் வயர் இருந்தாலும் it will look very defined. now rest of the fabric-ஐ நீங்கள் அது கூட சேர்த்து ப்ளீட் பண்ணி பின் பண்ணி டக்கின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீட்டாக செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்பவும் saree கட்டி பழக்கம் இல்லைன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். இட் will get better with practice. அப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட் லூஸாக இருக்குன்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து அந்த ப்ளீட்டை மட்டும் செப்பரேட்டாக பின் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட. அவ்வளோதான், சூப்பராக கட்டியாச்சு. எல்லா பக்கம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். நீங்கள் கட்ட உங்களுக்கு பழகிரும். நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தா கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ப்ளீட் விடும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக நீட்டாக பண்ணலாங்கிறத பார்ப்போம். உங்கள் கையிலிருந்து அந்த பார்டரை அடியில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸோட சேர்த்து நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கையில் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாலும் நீட்டாக இருக்கும். அந்த சாரியோட ப்ளீட்ஸ் கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இட் will fall. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள் பின்னாடி saree நல்லா மேலே போயிடுச்சுன்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நிறையா காட்டன் saree கட்டும்போது இந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான் மக்களே. ஐ hope it cleared your doubts and thank you so much for watching. Bye bye.